ஏய், ஐயோ உங்களை நான் மறந்தே போயிட்டேனே. நான் ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டேன். பார்த்து இருந்தாலும் நீ ரொம்ப தான் யோசிக்கிற. ஒரு நிமிஷம். கால் வலிக்குதா? இல்ல, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்னாச்சு? வரனே. சரி. மெதுவா. ரொம்ப வலிக்குதுல? இல்ல, ரொம்ப சுகமா இருக்குடா. மெதுவா மெதுவா. ஐயோ ஐயோ. ஆமா, என் கால் மேல தானே பலகை விழுந்துச்சு. நீயே ரியாக்ஷன் கொடுக்குற. நம்மளுக்குள்ள அதெல்லாம் கணக்கு இருக்கா என்ன? என் கணக்கெல்லாம் நீ தப்பா கிடாத. நீங்க செருப்பை போடுங்க முதல்ல. இந்தாங்க போடுங்க. மெதுவா மெதுவா மெதுவா. அப்பா. அம்மா. ஐயா. விமல். புரிஞ்சிச்சு. நான் சொல்லல. பார்த்து பார்த்து மெதுவா. அப்புறம் நான் சைட்ல இல்லங்கிறதுக்காக வேலை நடக்காம இருக்க கூடாது. வேலை பாக்குறவங்கள நீ பாத்துக்க. அண்ணா அதெல்லாம் நினைச்சு நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். அடுத்த வாரத்துக்குள்ள அந்த பெயிண்ட் வேலை எல்லாம் முடிஞ்சிடும்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சைட்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வேலைக்காரங்களுக்கு சாப்பாடுலாம் பஷீர் ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்துறேன். சரிண்ணே, வாங்கி கொடுக்குறேன். நான் இல்லைன்னு வேலைக்காரங்களுக்கு எந்த குறையும் வச்சிடாத. ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கிறேன். பாத்து பாத்து. அம்மா பாத்து பாத்து. அண்ணா அந்த கால்ல மாதிரி இந்த கால்லயே கட்டு போடுறதா ஃபுட்பால் மேட்ச் முடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். காலை மடக்கி உன்னை மிதிச்சேன்னு முதல்ல 2 வாரம் ரெஸ்ட் எடுங்க. உங்க கால் சரியாகட்டும், அதுக்கப்புறம் என்ன மிதிச்சுக்கலாம். அதான் அப்படித்தான். பாத்து பாத்து. அம்மா. அப்பாடா. அண்ணா பாத்து பாத்து பாத்துண்ணே. பாத்து. என்ன தள்ளி விட்டார்? என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு? ஐயோ காலுக்கு என்னங்க ஆச்சு? சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா சைனிகா, அவர் கால் உடைஞ்சதுக்கு இப்படி அழுவுறீங்கன்னா அவர் செத்து போனாருன்னா எப்படி அழுவீங்க? அப்ப இப்ப அழ மாட்டாடா. ஏன்? பாக்கதான் நான் இருக்க மாட்டேனே. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லுங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா அதை நான் சொல்றேன். அஜய் என்ன சைட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல. 4வது மாடியில இருந்து டம். நிறுத்துங்க. அண்ணன் விழல, மேல இருந்த பலகை விழுந்தது. அண்ணன் கால் உடைஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய கட்டு? ஷைனி, மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லனா நீ அடி வாங்குவ. அண்ணா பாத்து பாத்து. மெதுவா மெதுவா மெதுவா. இப்ப வரைக்கும் கால்ல தான் கட்டு போட்டுருக்காங்க. கையில கட்டு போட வச்சிராத. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. அம்மா அப்பா. பாத்து பாத்து மெதுவா. அஜய்னா மெதுவா. என்னடா பண்ற? என்ன பயமுறுத்திட்டீங்கண்ணா? பயமுறுத்துனா? அம்மா, இதுல கட்டு இல்ல, இது வேணாம். நீ ஒண்ணு பண்ணு. நீ சைட்டுக்கு போ. அங்க வேலை போயிட்டு இருக்கல, நீ போய் கூட இருந்து பாத்துக்க. அது சரி. நீங்க இன்னைக்கா நாளைக்கா நீ இழுதுகிட்டு இருக்கீங்க, நான் எப்படி சைட்டுக்கு போவேன்? இப்படி மனசாட்சி இல்லாம பேசாதீங்கண்ணே என்கிட்ட. உங்களை என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட என்கிட்ட நீங்க இப்படி பேசிருக்கவே கூடாதுண்ணே. ஒழுங்கா ஒரு லீவு கட்ட கொடுக்க மாட்டீங்க. என்ன? உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டு நான் இங்கே இருப்பேன்னு சொல்ல வந்தேன். உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்புறம் கஷ்டமா இருக்காதா? ஐயோ, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பார்க்கும்போது எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கும்? அப்படிப்பட்ட புனிதமான என் அன்பை கொச்சப்படுத்திட்டீங்கன்னு. நான் அப்படி சொல்ல வரலடா. வேற எப்படி சொன்னீங்க? என்னால தாங்க முடியல. அண்ணே, டீ குடிங்கண்ணே. டீயா? தேங்க்ஸ்க்கா. மிச்சரையும் கொடுங்க. ஷைனி, 2 முட்டை இருந்தா அது ஆம்லெட் போட்டு கொண்டு வா. சாப்பிட்டா நல்லதுன்னு வைத்தியர் சொன்னாரு. வீட்ல ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்து வீட்டு அக்காவை கேட்டு பாக்குறேன். சரி, கேட்டு பாரு. நீங்க கஞ்சி குடிக்கலாம்ல? நான் மலேரியா வந்து ஒன்னும் படுத்து கிடக்கல, கால் உடைஞ்சுதான் படுத்திருக்கேன். மீனாவது கிடைக்குமா? கேட்டு பாக்குறேன். உங்களுக்கு கால் இப்படி போடிங்க இருந்து. அஜய் எனக்கு வழி இல்லாத மாதிரி நானு பாத்துக்குவேன். ஹலோ, சசி, நான் விமல் பேசுறேன். விமல். அப்புறம் நான் கொஞ்ச நாளைக்கு சைட்டுக்கு வரமாட்டேன். அஜய் என்ன பாத்துக்க ஒரு ஆள் கூடவே இருக்கணும். அண்ணனுக்கு சேவை செய்ய நான் கூட இருக்கணும்ல. தேவையான சாப்பாட்டெல்லாம் பஷீர் ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு அஜய் என்ன சொன்னார். ஓகே? அண்ணன் ஒரு கோவில் என்றால்
அப்புறம் இன்னைக்கு எங்க வேலை? தாமரை பக்கத்துல நாளை கழிச்சு பால் காய்ச்சுறாங்க, அதான் வேலையை முடிக்கலான்னு பிரசாத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்க போற? அஜய் என்ன பார்க்க போறேன். அவர் பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு படுத்துட்டு இருக்காராமா. எந்த அஜய்? நம்ம முதலாளி தான். ஆ, என்ன அப்படி யோசிக்கிற? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வராம இருந்தா அது சரியில்லையே. அது சரியில்லைதான். சரி வா, அப்ப பால் காய்ச்சறது அது அப்புறம் பாத்துக்கலாம். விமல, ஆ ராஜேஷ்ண்ணே. என்ன தூங்குறானா? ஆமாண்ணே. என்ன இது பார்க்க ஷவர்மா மாதிரி இருக்கு? நீர் இன்னும் வத்தல. வைத்தியர் என்ன சொன்னாரு? கோழி முட்டை கொடுக்க சொன்னாரு. நாட்டுக்கோழி மட்டும் தானே? ம். வீக்கத்துக்கு நல்லது. அவிச்சு கொடுக்கணும். ஆ. பயங்கரமா வீங்கி இருக்குடா. ஆ, நீ எப்படா வந்த? ஒரு ஆளு பார்க்க வரும்போது இப்படியாடா படுத்திருப்ப? ஏன் எந்திரிச்சு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கவா? ஆமா, நாட்டுக்கோழி முட்டை சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? அதை நீங்க குடிச்சிங்களே. குடிச்சிட்டனா? நான் தான் ஊட்டி விட்டேன். எப்போ? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊட்டி விட்டேன். நீங்க சாப்பிட்டு தானே தூங்குனீங்க. கோழி முட்டை? இப்ப அதுல என்ன சந்தேகம்? இதோ இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, ஆ. இதை நீங்க தான் சாப்பிட்டீங்க. இல்ல, இந்த முட்டை ஓடு ஷைனி கொண்டு வந்தது இதை நீங்க குடிச்சிங்களா இல்லையா? எனக்கு குடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லையே. கால்ல நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மறதி வந்துகிட்டே இருக்கு. ஓ, அதான் விஷயமா? ஆமாமா. ஆமா, ஞாபகம் இல்ல. ஆ. மரியாதை இங்க இருந்து போயிடு. இங்க பாருங்க அண்ணா, நீங்க கூட பிறந்தவர் மாதிரி. உங்க சொந்த தம்பிண்ணா நானு. சரி, விடு விடு. அது சரி, 8வது மாடியில இருந்து விழுந்து இவ்வளவுதான் அடிபட்டது? டேய், 8வது இல்லடா, 4வது. நான் கேள்விப்பட்டது 8 தானே. இங்க பாருங்கண்ணா, ம். நான் பார்த்த நாளும் நீங்க கேட்ட நாளும் புரியல. ஆ. 4 நாள் 8ண்ணே. ஆ, ஆ. இருந்தாலும் இவ்வளவுதான் அடிபட்டது? டேய், நான் எந்த மாடி மேல இருந்து விழல. மாடி மேல இருந்து ஒரு கட்டை தான் கால்ல விழுந்தது. ஒரு நாய் விழுந்து இவ்வளவுதான் அடிபட்டது? அடே, நாய் இல்லடா, கட்டை. ஓ, ராஜேஷ் அண்ணனா? ஆ, டீ எடுத்துட்டு வரட்டுமாண்ணா? சக்கரை அதிகமா போடு. எனக்கும். ஆ, அக்கா, இது எடுத்துட்டு போங்க. இருங்க நானே வரேன். இருந்தாலும் அஜய், 8வது மாடியில இருந்து விழுந்து கால்ல மட்டும் தானே அடிபட்டது? உன்னை பார்சல் பண்ணி அனுப்ப கூடாதுன்னா அமைதியாயிரு. அக்கா, ஆ? விஷயம் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காதுக்கா. என்ன? ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்கல்ல. எதுக்கு? ஒருத்தங்க முடியாம இருக்கும்போது பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நான் இப்ப என்ன பண்ணணும்? 5 மணிக்கு வேலையை முடிச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. வீட்ல எல்லாம் இருக்குல்ல. இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, டீ தூள் கூட காலியாயிடுச்சு. எந்த கடையில வாங்குவீங்க? இங்க சாஜு கடையில தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லா பொருளையும் எழுதி கொடுக்குறேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. நானா? பின்ன நானா? நான் அஜய் அண்ணனை பாத்துக்க வேணாமா? அவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. அக்கா, ம்? நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லாரும் சாப்பிட வருவாங்க. சாப்பாடு செய்ய 4 பேர் வேணும். பிரியாணி செய்ய ஒரு ஆள் போதும். பால் இல்லையா? இல்ல. டீ குடுக்கலைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். முதல்ல பாலை வாங்குங்க. ம். ம். டீ குடிக்காம ஒரு மாதிரியா இருக்கு. சூரியனா அவர் இங்கதான் இருக்காரு. வாங்க. இதோ அஜய் என்ன? சூரியண்ணா உட்காருங்க. அண்ணா, நீங்களா? வாங்க. நான் பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி படுத்திருந்தப்ப நீ ஒரு தடவை கூட பார்க்க வரல. சொல்ற நேரத்தை பத்தி என்னங்கண்ணே? அவ்வளவு அசிங்கம்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? சிட்ரிக் ஆசிட்டே சாப்பிடக்கூடாது. டேய், இது ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்துல முக்காவாசி சிட்ரிக் ஆசிட் தான் இருக்கு. அதனாலதான் சாப்பிடாதன்னு சொல்றேன். சிட்ரிக் ஆசிட் சாப்பிட்டா வீக்கம் குறையாது. டாட்டாரிக் ஆசிட் தான் குறையும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாய்லெட்டுக்கு ஊத்துற ஆசிடா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு வா. பசி உயிர் போகுது. அப்போ நாம சாப்பிடலாம்ல. நமக்குதான் எந்த பிரச்சனையும் இல்லையா? 2 வாங்கிக்கடா. ஆமா, சைட் எங்க? சைட்டு வேலைச்சேரிண்ணே. அதில்ல, அடிபட்ட சைட்டு. அது முட்டிக்கு கீழே என்ன. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கட்டை மட்டும் இவன் தலையில விழுந்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டுல ஆம்புலன்ஸ், போலீஸ், டாக்டர் நிறைய பேர் வந்திருப்பாங்க. செலவு அதிகமா இருக்குண்ணே. ஆனா இவனுக்கு கொஞ்சம் தானே அடிபட்டு இருக்கு. ரொம்ப அக்கறடா உனக்கு. அஜய், ம். நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலடா. ஏன்னா நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ம். ஏன்னா பத்தியம் இருக்கணும்ல. ஆமாமா. இப்போ பத்தியத்துல தான் இருக்கு. ஆமா, ஷைனி எங்க? ஷைனி அக்கா பால் வாங்க போயிருக்காங்க. உங்களுக்கு லக் இருக்கு, பால் டீ குடிக்கலாம். அப்படிதான் ஓகே. கடைக்கு போக சொல்லி நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. இவனுங்களை யாரு வர சொன்னது?
சூப்பர். அது பாப்பு சரியா விடல. பாத்து- வெட்டிருச்சு. பாத்து- கீழே 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 கொண்டு வா, என்னங்க கீழே கொண்டு வா, கீழே பாம்பு கொண்டு வா. கொத்திருச்சு? நல்லா குளிக்க போடுங்க. ஆமா, இவன் எங்கடா போனா? அஜய் எங்க? அஜய்னா? அஜய், அஜய்னா? அஜய். இங்க இருக்கேன். ஆ? இந்த அப்படி இதையும் கொண்டு போ. இது இந்த பினு சாப்பிட்டது. நல்லா நல்லா இருக்கியாம்மா? இருக்கேனே. ஆ. எப்படி இருக்க? ஆ. ஏன்னு சந்தேகமா பாக்குறீங்க? அது ஏன் கால் தான். நல்லா அடிபட்டிருக்கும் போல் இருக்கே. அதனால தானே கட்டு போட்டிருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. அடக்கடவுளே. என்ன இந்தா, என்ன இது? உங்ககிட்ட வேலை செய்யறவங்க சாப்பிட்ட பில்லு 2600? 2610 ரூபா தான் பில்லு. உன் ஆளுங்கன்றதுனால தான் 10 ரூபா குறைச்சி 2600 ஆக்கினேன். இருந்தாலும் இவ்ளோ. நீ அவங்களுக்கு எப்பவும் பரோட்டாவும் சால்னாவும் தானே வாங்கி கொடுப்ப. இன்னைக்கு அவங்க பரோட்டாவும் மட்டன் குழம்பு சாப்பிட்டாங்க. மதியானம் மத்தியானத்துக்கு சிக்கன் மட்டன் 2 சாப்பிட்டாங்க. நைட்டுக்கும் தனியா பார்சல் வாங்கிட்டு போனாங்க. பார்சலா? அவங்க பிள்ளைங்களும் சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? அவங்க ஆசையெல்லாம் நிறைவேத்துறேன். என் கால் சரியாகட்டும். அப்புறம் உன் மேல இருக்கிற அன்பால தான் சொல்றேன். நீ 1 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்தா போதும். என்ன புரியுதா? எதுக்கு? என் பிசினஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டுமே. ஆ, சரி, நான் வரட்டுமா? சரி. அண்ணன் டீ? இல்ல, நான் கடையிலேயே குடிச்சிக்கிறேன். அப்பாடா, 10 ரூபாய் லாபம். என்னங்க நீங்க கால கட்டு போட்டுக்கிட்டு எங்க போறீங்க? நான் சைட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்ல செலவு எவ்வளவு தெரியுமா? 3500 ரூபாய். இவங்கெல்லாம் போகும்போது என்ன சொன்னாங்க? நாளைக்கும் வருவோன்னு. அப்படின்னா இன்னைக்கும் வந்து உயிரெடுப்பானுங்க. இன்னைக்கு 3500 ரூபாய்லாம் பத்தாது. இந்த கட்டு போட்ட காலோட நான் சைட்ல சுத்திட்டு இருந்தா பாதி சம்பளமாவது கிடைக்கும். விமல் வருவானா? ஆமா, விமல். அவனை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு போலன்னா அவன் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுப்பான். அம்மா. அட. என்னடா இது தலையில கிழங்கு? குச்சி கிழங்கும் சக்கரை கிழங்கும். அக்கா இது சூப்பரா செய்வாங்க. ஆ? ம். எல்லாம் எங்கப்பா போறீங்க? அஜய் வீட்டுக்கு. வழி விட்டு நில்லு. சீக்கிரம் வா. ம், ம். அட பக்கி பய பிள்ளைங்களா.